ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஜாப் எங்கேருந்து அப்படின்னா கேக்டஸ் அப்படிங்கிற கம்பெனியில் தான். சரியா, இதில் வந்து நம்ம நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இப்போயும் வந்து இதில் வந்து ஒரு ஓப்பனிங்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க. சரியா, அந்த ஓப்பனிங் பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஓப்பனிங் அப்படின்னா அசோசியேட் சப்போர்ட் சர்வீஸ் அப்படிங்கிற ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். சரியா, இதுக்கு வந்து எப்போதும் போல் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். எந்த இயரில் முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் எலிஜிபிள், இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, இதில் வந்துட்டு கஸ்டமர் வந்து இப்போது நம்ம இந்த குவாரிஸ், அவங்க குவாரிஸ் என்னன்னு கேட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர்னால் இப்போ நமக்கே வந்து அமேசானில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி அது தப்பாக வந்துருச்சுன்னா இல்லை டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து டென்ஷனில் ஒரு இதில் பேசினா கூட நம்ம வந்து அது பக்குவமாக அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வந்து பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் இன்சிடென்ட் ரைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்யூஷன் சொல்கிறது, அதுதான் வந்து இந்த மாதிரி தான் வந்து இதில் ஒர்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது டைமுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் கரெக்டாக. சரியா, இமெயில்ஸ் மூலியமாக இல்லை கால் மூலியமாக இல்லை சேட் மூலியமாக, இந்த 3 மூலியமாகவும் வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் குவாரிஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு அவங்க ஃப்ரெஷர்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால அதுக்கே வந்து அவங்க ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் ஒர்க்காக இருக்கும், ஈஸியானதாக தான் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஜாப்க்கு. சரியா, இதுக்கு ஸ்கில்ஸ் என்னென்னா சும்மா வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் படிக்க எழுத தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். வேறு எந்த ஸ்கில்ஸும் அவ்வளோக்கா தேவை கிடையாது. இது மட்டும் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. ஓகேவா, ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி இல்லை 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி நீங்கள் எலிஜிபிள் தான், இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஜாப் அப்ளை பண்ணணுனாலே நமக்கு பேசிக்காக ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக நம்ம டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு மெயில் ஐடி வந்து நீங்கள் அந்த மெயில் ஐடி வந்து உங்கள்கிட்ட பெர்மனெண்ட்டாக இருக்கும். சரியா, ஏன்னா சில கம்பெனிஸ்லாம் வந்து லேட்டாக தான் ரிப்ளை பண்ணுவாங்க, லேட்டாக தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது வந்துட்டு நம்மக்கிட்ட அந்த மெயில் ஐடி இல்லை அப்படின்னா அவங்க காண்டாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த மெயில்ஸ் எதுவுமே வராது. ஸோ அந்த பெர்மனெண்ட் மெயில் ஐடி அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு நம்ம ரெஸ்யூம் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா, அது கரெக்டான ஃபார்மேட்டில் நல்லா கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்லா க்ரியேட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுங்கள். அப்படி க்ரியேட் பண்ண தெரியலை அப்படின்னா, நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நான் கீழே கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணி தரேன். அதில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன சென்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி, இதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெஸ்யூமில் வைக்கணும் அப்படின்னா அனுப்புங்க, இல்லைன்னா வேணாம். அதுக்கப்புறம் உங்களோட ஓல்டு ரெஸ்யூம் பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இது வந்து ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது. ஸோ வேணும் ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணி தரணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கீழே கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தரேன். ஓகேவா, ஓகே. இப்போது வந்துட்டு இந்த கீழே அப்ளை லிங்க்னு இருக்கு இல்லையா, லாஸ்ட்டில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். சரியா, இதில் ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டைமர் ஓடுது இல்லையா, ப்ளீஸ் வெயிட் ஃபார் 10 செகண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து 10 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். ஓகேவா, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் வெயிட், டைமர் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கிளிக் ஹியர் டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போது திரும்ப வந்துட்டு டைமர் ஓடுது, ப்ளீஸ் வெயிட் ஃபார் 6 செகண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். டைமர் முடிய போகுது, ப்ளீஸ் வெயிட். இப்போ ஸ்க்ரோல் டவுன் அண்ட் கிளிக் ஆன் கண்டினியூ பட்டன். ஸ்க்ரோல் டவுன், கண்டினியூ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப வந்து டைமர் ஓடுது, ப்ளீஸ் வெயிட் ஃபார் 5 செகண்ட்ஸ். இதை வந்து ஃபுல்லாக ஓடி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஸ்க்ரோல் டவுன் டு கண்டினியூ. சரி, அப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கெட் லிங்க் இருக்குல்லையா, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நமக்கு இங்கே வந்து இந்த மாதிரி இது 100% வரும், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 100% வந்ததுக்கப்புறம் நம்ம கெட் லிங்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு
வெயிட் பண்ணுங்கள், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டில் போனோம்னா வெயிட் இங்கே ஐ எம் நாட் ரோபோட் இருக்குல்ல, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸ்க்ரோல் டவுன் அண்ட் கிளிக் ஆன் கண்டினியூ. இப்போ கண்டினியூ நெக்ஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வந்துருச்சு. ஓகேவா, இதுதான் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கேக்டஸோட கம்பெனி கெரியர் வெப்சைட் தான். சரியா, இதில் பாருங்க, கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் ஆப்ரேஷனாக சொன்ன எல்லா டீட்டெயில்ஸ் அதே தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன ஏஜும் வந்து கொடுத்துருக்காங்க. 18 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சுனாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த ரோல் வந்து எப்படின்னா 9 ஹார்ஸ் இருக்கும். சரியா, டெய்லி இது வந்து எப்படின்னா பெர்மனண்ட்டான ஜாப் தான். பெர்மனண்ட்டான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ரெகுலர் பேசிஸ்னால் 9 ஹார்ஸ் வந்து ஒர்க் இருக்கும். அதில் இடையில வந்து உங்களுக்கு 1 ஹவர் லஞ்ச் பிரேக், அப்புறம் 15 மினிட்ஸ் வந்து இடையில பிரேக் எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்படி தான் இருக்கும். ஷிஃப்ட் டைமிங்ஸ் வந்து 5 AM to 8 PM வந்து இருக்கும். சரியா, ஒர்க்கிங் டேஸ் வந்து 5 days. சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு லீவாக இருக்கும். ஓகேவா, அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த ஒர்க்கோட டீட்டெயில். ஸோ எல்லாமே வந்து பார்த்து ஃபுல்லாக படித்து பார்த்ததுக்கப்புறம் இங்கே அப்ளைன்னு இருக்கு இல்லையா, அப்ளை அந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடி கொடுத்து இங்கே ஐ அக்செப்ட் இருக்கு இல்லையா, அது கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு உங்கள் சொன்ன மாதிரி வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி அதெல்லாம் கேட்கும். அதுக்கப்புறம் ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்கும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணோடனே வந்து உங்களுக்கு மெயிலில் கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து வரும். சரி, அந்த மாதிரி யூ ஹேவ் அப்ளைட் ஃபார் அப்படின்னு வரும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கீங்க, வி ஹேவ் ரிசீவ்ட் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா, இந்த மாதிரி மெயில் வரும். ஓகேவா, ப்ராப்பரான ரெஸ்யூம் வச்சு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு ப்ராப்பரான ரிப்ளை வரும். ஓகேவா, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு நமக்கு ஃபர்தராக வந்து டெஸ்ட் இமெயில்ஸ் எல்லாமே, இன்டர்வியூ மெயில்ஸ் எல்லாமே மெயிலில் தான் வரும். ஸோ டெய்லி வந்து மறக்காமல் மெயில் வந்து 5 minutes வந்து உட்காந்து எல்லாம் என்ன மெயில் வந்திருக்கு டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் guys.